ஒரு பெண் ஆளுமைக்கு வரணும், ஒரு அரசியலுக்குள்ள வராங்க அப்படின்னும்போது நிறைய மிரட்டல்கள் இருந்திருக்கும் இல்லையா? உங்களுக்கு அப்படி ஏதாவது மிரட்டல்கள் இருந்ததா? 3 முறை எம்எல்ஏ ஆன பிறகு எனக்குண்டான அங்கீகாரத்தில் குறைபாடுகள் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். மீண்டும் மக்களுக்காக பணியாற்ற இடத்துல நமக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆக்கிடுவாங்கிற ஒரு பயமும் இருந்தது, ஒரு மிரட்டலும் இருந்தது. இப்போ பாஜக உங்களை சரியா பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்துகிறாங்க. அதில் தான் எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் காலையில் வரைக்கும் பாஜக விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கு அப்படின்ற பேச்சும் அடிபட்டு இருக்கு. இல்லை நீங்கள் பால் இஸ் இந்த கோர்ட் ஆஃப் மிஸ்டர் விஜய் அண்ட் திரு எடப்பாடி பழனிசாமி அவங்களோட கோர்ட்டில் தான் அந்த பால் இருக்குது. 25 சீட்டு பெண்களுக்கு கொடுக்கறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நல்ல விஷயம்தான். பெண்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுக்கறத நம்ம வரவேற்கிறோம். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பனீர் 65 இதான் இது மட்டும்தான். பனீர்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். தி டிபேட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் எம்எல்ஏ மற்றும் வழக்கறிஞருமான விஜயதாரணி அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார். அவரிடம் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். ஓகே, எனக்கு உங்களுடைய அரசியல் பயணம் தொடக்கத்தில் இருந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு. உங்களுடைய அரசியல் பயணம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது? என்னென்ன முரண்பாடுகள் அண்ட் பவுண்டரிஸ் எல்லாம் நீங்கள் கடந்து வந்தீங்க மேம்? முதல்ல நான் ரொம்ப இளம் வயதிலேயே அரசியலுக்குள்ளே வந்த ஆள். நான் காலேஜ் என்ட்ரு ஆகும்போதே அரசியல் வந்துருச்சு கூடயே. அந்த அளவில் காலேஜில் படிச்சுட்டு இருந்தப்போ பெண்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. ஸோ அவங்களுக்கு குரல் கொடுக்குற இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு முதல்ல. அதுக்கப்புறம் அப்படியே அது நேஷ்னல் ஸ்டூடெண்ட் யூனியன் அதில் வர மாதிரி ஆச்சு. அப்புறம் நிறைய பேர் அதில் நான் மெம்பர்ஸாக சேர்த்து டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணேன். அப்போ விமன் டீம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆச்சு. இப்போ அதனால் நமக்கு கொஞ்சம் பலன்கள் நிறையா காலேஜில் எங்களுடைய குரல் ஸ்ட்ராங்காக ஒலிக்க தொடங்கிச்சு. ஸோ அது நிறைய எதிர்ப்புகள் வரும்போதெல்லாம் இந்த டீமாக நின்று சமாளிப்போம். ஸோ அதுக்கு உதவியாக இருந்தது. அது அரசியல்லையும் அப்படியே வந்துருச்சு. இப்போ கட்சியும் உள்ளே வந்துருச்சு அந்த நேரத்தில். அப்படியே படிப்படியாக அப்புறம் இளைஞர் காங்கிரஸ் அப்படி படிப்படியாக ஒரு ஸ்டேஜ்லேயும் பெண்கள் சம்மந்தமாக பெண்கள் ரெப்ரசன்ட் பண்ணுற இடத்துல பெண்கள் பிரிவுக்கும் தலைவர் அந்த மாதிரி படிப்படியாக அப்புறம் எம்எல்ஏவாக 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு எம்எல்ஏ சீட் கிடச்சி 3 முறை எம்எல்ஏ கண்டினியூஸாக ஜெயிச்சு அதை வெற்றி பெற்று தொடர்ந்து மக்கள் பணியில் இருக்கிறது ஒரு விருப்பமான செயலாக நான் பார்த்தேன். எனக்கு ஜட்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 2 தடவை இன்விடேஷனே வந்தது. ஆனால் அதை நான் ஏற்றுக்க முடியல என்னால். என்ன காரணம் எதனால? இல்லை, நான் மக்கள் பணி, அப்போ மக்கள் பணி கட்டாயிடும் இல்லையா? மக்களுக்காக வேலை பார்க்குற அந்த மனநிலை மாறிடும். ஜுடிஷியரி போயிட்டால் அது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஏரியா. அதுக்கும் மக்கள் பணிக்கும் நேரடி சம்மந்தம் இருக்காது. ஆனால் அதனால் எனக்கு மக்கள் பணி தான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. அதனால் நான் இதிலே கண்டினியூ ஆகிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி எம்எல்ஏவாகவும் இருந்தேன். ஃப்ளோர்லேயும் நிறைய ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். மக்கள் பிரச்சனைக்காக அதிகமாக பேசியிருக்கேன். ஆகையால் எனக்கு ஒரு சந்தோஷம். அதில் மக்கள் பணியாற்றுவது ஒரு சந்தோஷமாக இருக்கிற விஷயமா பட்டது. அதனால் நிறைய சவால்களை கடந்து தான் அதை வர வேண்டியதாச்சு. அதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாதையில் ஒரு பயணமாக இருந்தது. சிரமங்களும் பயணம்தான், சந்தோஷங்களும் பயணம்தான். அதனால் ஒரு 2ஐயும் சீர்தூக்கி பார்த்து ஒரே மாதிரி அணுகக்கூடிய மனநிலை இருந்தது. ஓகே, அதனால் வெற்றிகளும் சாத்தியமாக இருந்தது, வருத்தங்களும் நிறையா இருந்தது. அதுலேயும் இதையும் கடந்து செல்வோம் அப்படின்னு சொல்லி கடந்து வந்ததா பாதை தான் இது. ஓகே, வீட்டில் அரசியல் சார்ந்த குடும்பம் தானா, இல்லை நீங்கள் தான் முதல்ல அரசியலுக்குள்ளே வந்த ஒரு பெண்மணியா? இல்லை, அரசியல் சார்ந்த குடும்பம்னு பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் குடும்பத்தில் தாத்தா பெரிய ஒரு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அவருடைய கொள்ளு பேத்திங்கிறதுனால அவர் அந்த கலாச்சாரம், கவிதை, புலமை அதில் சிறந்தவங்க.
அப்பா வந்து பெருந்தலைவர் காமராஜரோட மிகப்பெரிய கூடயே ட்ராவல் பண்ணவர். அவர் டெய்லி அவரோட பேராமீட்டர்ஸ்லாம் செக் பண்ணுற ஒரு டாக்டராகவும் இருந்தார். அப்பா வந்து அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். ஆனால் அரசியலில் அவர் இல்லை. அப்போ எங்கள் அப்பா கிடையாது. மாமா வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்தாங்க. கன்னியாகுமரியில் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தார். ஒரு சுமாரான ஒரு நீண்ட தொடர்புள்ள விஷயங்களாகவே தான் இருந்தது அதெல்லாம். ஆனால் என்னோட அரசியல் பிரவேசம்ங்கிறது எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அம்மா வந்து மகளிர் காங்கிரஸில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் முனைப்போட என்னையும் செயலாற்ற வச்சாங்க. அதனால் கொஞ்சம் அவங்களோட ட்ரேட்ஸ் தான் எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவில் அரசியலுங்கிறது நம்ம மக்கள் பணி ஆற்ற அது அரசியலுங்கிறது ஒரு பிடித்த ஒரு ஏரியாவாக மாறிடுது. ஒரு பெண் ஆளுமைக்கு வரணும், ஒரு அரசியலுக்குள்ளே வராங்க அப்படின்னும் போது நிறைய மிரட்டல்கள் இருந்திருக்கும் இல்லையா? உங்களுக்கு அப்படி ஏதாவது மிரட்டல்கள் இருந்ததா? இல்லை, மிரட்டல்கள்னு நேரடியாக இருக்காது. ஆனால் மறைமுகமாக நிறைய இருக்கும். அந்த மாதிரி மிரட்டல்களுக்கெல்லாம் பயந்துராம துணிஞ்சு மிரட்டும் போதெல்லாம் ஒரு படி தைரியம் அதிகமாகும். எந்த நிமிஷம் நம்ம மிரட்டலுக்கு உட்படுத்தப்படுறோமோ அந்த நிமிஷம் இன்னும் ஒரு படி அதிகமாக நமக்குள்ளே இருக்கிற அந்த தைரியங்கிற அந்த வைட்டமின் வெளியில் வந்துடும். அதிகமாக ஒர்க் பண்ணோம். ஸோ அப்படித்தான் நான் வந்து இன்னும் அதிகமாக தைரியசாலியான்ட்டு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தது. ஆகையால் மிரட்டல்களை கண்டு நான் அஞ்சவும் இல்லை, தொய்வடையவும் இல்லை. என்னோட வேலை தொடர்ந்துட்டே தான் இருந்தது. அங்கே எனக்கு வந்து அதுவும் ஒரு காரணம். என்னோட வெற்றிகளுக்கு காரணம் வந்து அந்த தைரியம்தான். ஆகையால் யார் மிரட்டினாலும் அதை பற்றி அசால்ட்டாக அதை தூக்கி போட்டுட்டு உங்கள் மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேங்கிறத சவாலாக எடுத்துக்கிட்டு அது அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான மனநிலையை வந்து உறுதியாக இருந்தது. எப்பயுமே அந்த மனநிலை எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கும் அது உண்டு. ஏன்னா யாரையுமே தொலைக்க முடியாது. அந்த இடத்துல வந்து கடவுளோட பாதுகாப்பு எல்லாருக்கும் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ள ஆள். ஆகையால் மிரட்டலை கண்டெல்லாம் நம்ம அஞ்சக்கூடிய ஆள் கிடையாது. பெண்களே வந்து மிரட்டலை கண்டு அஞ்சக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். ஏன்னா எல்லா பெண்களும் சவால் நிறைந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது மிரட்டல்களுக்கு நம்மலாம் பயந்தோம்னா நம்ம குடும்பங்களை இழந்துருவோம், நம்ம மக்களை இழந்துருவோம், எந்த பணிக்காக நம்ம பணிக்கப்பட்டிருக்கோமோ அதுலேருந்து விலகிடுவோம். அந்த மாதிரி நிறையா நெகட்டிவ்ஸ் வந்துடும். ஆனால் அந்த நெகட்டிவ்ஸ்குள்ளே நம்ம போகக்கூடாது. பாசிட்டிவாக நம்ம இருக்கணும்னா நம்ம மிரட்டலுக்கு பயப்படக்கூடாது. சவால்களை ஏற்று போகிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். 3 முறை எம்எல்ஏவா ஆட்சிக்கு வெற்றி அடைச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் மக்கள் பணி என்னால் சரியா இந்த கட்சியிலேருந்து என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கட்சிக்கு பாஜகவுக்கு வந்தீங்க. இப்போ இங்கேருந்து உங்களால் மக்கள் பணி நீங்கள் நினச்ச மாதிரி செய்ய முடியுதா? அதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு கட்சி தருதா மேம்? இருக்குது. அதாவது அங்கே எம்எல்ஏவாக இருந்தப்போ மக்கள் பணி ஆற்றிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஒரு 3 முறை எம்எல்ஏ ஆன பிறகு வந்து எனக்குண்டான அங்கீகாரத்தில் குறைபாடுகள் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த இடத்துல வந்து மீண்டும் மக்களுக்காக பணியாற்ற இடத்துல நமக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆக்கிடுவாங்கங்கிற ஒரு பயமும் இருந்தது, ஒரு மிரட்டலும் இருந்தது. அதற்கு தான் வந்து சவாலாக வந்து இன்னொரு கட்சியில் அதுக்குண்டான அங்கீகாரம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம மாறிட்டேன். ஏன்னா மக்கள்கிட்ட என்ன கிடைச்சதா? ஆமாம், இப்போ நிறைய பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. ஊடக பொறுப்புகள் மற்றும் களத்தில் நிறையா இப்போ கூட்டங்கள் நடத்தக்கூடிய பொறுப்புகள். தமிழ்நாடுங்க 23,000 தெருமுனை கூட்டங்கள் நடத்தியிருக்கோம். அதில் தென் மாவட்டங்களில் இந்த கூட்டங்கள் நடத்துவதற்கான கன்னியாகுமரி மாவட்டம் குறிப்பாக வந்து அந்த வாய்ப்புகளை கொடுத்தாங்க. அது மாதிரி நிறைய பொறுப்புகள் நிறைய வழங்கிட்டே இருக்காங்க. அந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ மக்கள் பணியிலேருந்து நம்ம பிரியாத அளவுக்கு நம்மளை பார்த்துக்கிறாங்க. அதுதான் அரசியலுக்கு தேவை. மக்கள் பணியாற்றுவது ஒரு பக்கம், தேர்தல் அரசியலுக்கும் அதுதான் அவசியமான ஒன்று. அதுலேருந்தும் நம்ம விலகிராமல் நம்மளை பார்த்துக்கிறது தான் ஒரு கட்சியோடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை அவங்க கரெக்டாக செய்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் நல்லா இருக்குது. அப்போ பாஜக உங்களை சரியாக பயன்படுத்துகிறாங்க? பயன்படுத்துகிறாங்க. ஓகே.
அதில் தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்குது. ம். அந்த இடத்துல வந்து விளவங்கோடு மக்கள்கிட்டருந்தோ கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள்கிட்டருந்து என்னை பிரிச்சிடக்கூடாதுன்னு நான் காங்கிரஸ் வந்து எதை என்னை பிரிச்சிருவாங்கங்கிற நான் எதை நினைத்து பயந்தேனோ அந்த இடத்துலேருந்து விலகி மீண்டும் மக்களோடு இணைந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க. இப்போ பொறுப்பாளராக போட்டு மீண்டும் மக்களோடு இணைந்து போகிற வாய்ப்புகளை கொடுத்துட்டாங்க தேர்தல் சமயத்தில். அந்த மாதிரி இந்த பொறுப்புகள் எல்லாமே வந்து நமக்கு வெற்றிக்கான ஒரு பாதையை தான் தேடி தருது. இன்னும் 4 முனை போட்டியா இல்ல 3 முனை போட்டியான்றதே வந்து பிரச்சனையில போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்ன, நேத்து வந்து விஜய் அவர்கள் வந்து திட்டவட்டமா நான் வந்து இதுல கூட்டணி கிடையாது, தனித்து தான் நாங்க வந்து போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா காலையில வரைக்கும் பாஜக வந்து விஜய்க்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கு அப்படின்ற பேச்சும் வந்து அடிபட்டு இருக்கு. பாஜக அழுத்தம் கொடுக்குது தானா? என்ன நடக்குது உள்ள? இல்லை நீங்கள் அந்த மாதிரி எந்த அழுத்தமும் கொடுக்கல. அது விஜய் தரப்புலேருந்தே வெளிப்படுத்தினாங்க. நாங்கள் எதுவுமே பேசலைன்னு அவங்களும் சொன்னாங்க. நாங்களும் திருப்பி சொல்லிட்டோம். அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டோம். அதிமுகலேருந்தும் திரும்ப அவங்க வெளிப்படுத்திட்டாங்க. அதனால இப்போத்துக்கு அந்த மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் தெரியல. இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பாஜகவில் விஜய் அவர்கள் கூட்டணியில சேர்றது நல்லதா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். இல்லை, நிறைய பேருக்கு அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கிறது பார்க்க முடிகிறது. அதான் அவங்க விருப்பமா இருக்கு. ஆனா அதை முடிவெடுக்க வேண்டிய இடத்துல விஜய் தான் இருக்காரு. ஓகே. ஆனா விஜய் வந்தா பாஜக சேர்த்துக்கிறதுல விருப்பமா இருக்கு. அதுல பெரிய பிரச்சனை இருக்காது. பெரிய இது. எடப்பாடி பழனிசாமி ஒத்துப்பாரா அதுக்கு? அவரும் தெரியல. அவர் ஒத்துக்கிறது அவர் எடுக்க வேண்டிய முடிவு. இது நம்ம சொல்ல முடியாது. நமக்கு அந்த இது அதிகாரம் கிடையாது. அந்த இடத்துல வந்து த பால் இஸ் இன் த கோர்ட் ஆஃப் மிஸ்டர் விஜய் அண்ட் திரு எடப்பாடி பழனிசாமி. அவங்களோட கோர்ட்டில் தான் அந்த பால் இருக்குது. டிசைட் பண்ண வேண்டியது அவங்க தானே தவிர நாம் கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்ம பாஜக வந்து ஒரு அங்கமாக இருக்குது. சில முடிவுகளை பாஜக எடுக்கும். ஆனால் பெரும்பான்மை முடிவுகளை அதை தலைமையேற்றிருக்கிற அதிமுக தான் எடுக்கும். ஆகையால் அந்த முடிவுகள் அவ்வாறு அமையும். நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ காலையில ஒரு செய்தி பார்த்தேன். இப்போ திமுகவில் வந்து 25% வந்து பெண்களுக்கு வந்து 25 சீட்டு வந்து பெண்களுக்கு கொடுக்கறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நல்ல விஷயம்தான். பெண்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுக்கறத நம்ம வரவேற்கிறோம். அது வெறும் 25 சீட்டுன்னா அது ஒரு 10% கூட கிடையாது. 10 அவ்வளோதான் இருக்கும். ஆகையால் 33% இடம் பெறணும்னா குறைஞ்சபட்சம் 50% சீட்டுகள் கொடுக்கணும். கொடுத்தா 33% பேர் உள்ளே வருவதற்கான வெற்றி பெற்று உள்ளே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அப்படி பார்க்கும்போது கொடுக்கறதே 10% கூட தாண்டலை, அதே பெருமையாக சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. அதிகமான சீட்டுகளை பெண்களுக்கு கொடுக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. போன தடவை விட இந்த தடவை அதிகமாக கொடுக்குறோன்னு அவங்க சொல்கிறத நான் வரவேற்கிறேன். அது தப்பு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி எல்லா கட்சிகளும் அதிக சீட்டுகள் பெண்களை நிறுத்தணும். அதுதான் நம்ம கோரிக்கை. இப்போ வரைக்குமே வந்துட்டு திமுக டிவிகே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. யாருமே என்டிகே கூட்டணியை வந்து 3வது இடத்துல தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை எப்படி? அப்படி இல்லை, அது அவங்க டிவிகே நண்பர்கள் சொல்ற விஷயம். அதை முழுமையாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி தான் போட்டியாக இருக்கிறது. அவர்களுக்கும் ஆளுங்கட்சிக்கும் தான் போட்டி இருக்குங்கிறது நிதர்சன உண்மை. அதுதான் உண்மை. அந்த இடத்துல வந்து இப்போ தாவேக்கா அன்ப்ரூவன் அன்டெஸ்டடு பார்ட்டி. இனிமே தான் அவங்களுக்குள்ள ஸ்ட்ரென்த் என்னங்கிறது இந்த 26 தேர்தல் தான் நிரூபிக்கும். ஆகையால் நாம் இப்போ அவங்களோட ரொம்ப உயர்ந்த மதிப்பீடு கொடுக்கறதோ இல்லை ரொம்ப குறைந்த மதிப்பீடு கொடுக்கறதோ ரெண்டுமே செய்யக்கூடாது. அவங்கள வந்து அன்டெஸ்டட் அன்ப்ரூவன்கிறத கேட்டகரியிலேயே நம்ம வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் ஆன பிறகு தான் அவங்கள பற்றி நம்ம எந்த விமர்சனமும் பண்ண முடியும். அப்போ தான் அது நியாயமாகவும் இருக்கும். ஆகையால் இப்போ அவங்க அந்த விமர்சனங்கள் வைக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட பெர்சன்டேஜ் என்னன்னு நம்ம தெரியாமல் நம்ம அது சொல்லக்கூடாது. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.